பாபு சார் கொஞ்சம் மைக்கு கிட்ட பிடிங்க. சென்னையில் ஆன்லைனில் ஆட்டோ ஓட்டிங்க எல்லா பகுதியிலும் இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே மீட்டர் கட்டணத்தில் தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாருமே எங்களுக்கு மீட்டர் கட்டணம் மட்டும்தான் தந்துட்டு இருக்கிறாங்க. உயர்த்தப்படாத அந்த 2023 நிர்ணயிக்கப்பட்ட மீட்டர் கட்டணத்தில் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறோம். சாரி 2013 அந்த மீட்டர் கட்டணம் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரு நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய பைக் டாக்ஸி, அது இதுவரையிலும் இந்தியா முழுவதிலுமே எந்த விதமான அனுமதி கிடையாது. அந்த பைக் டாக்ஸியை வச்சு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் பயணிகளை ஏற்றிட்டு போகிறது அப்படின்றத வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி நாங்கள் பெரிய அளவில் ஒரு டியூ கட்ட முடியாமல், குடும்பத்தை பார்க்க முடியாமல் ரொம்ப சிரமமான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலமாக இந்த பைக் டாக்ஸியில் வந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போலியான அந்த வாக்குறுதிகளை கொடுக்காத ஒரு தொழிலுக்கு இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அழைச்சிட்டு வராங்க. அது அதன் மூலமாக எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருமான பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத இன்றைக்கி காவல் ஆணையத்தில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பைக் டாக்ஸி மூலமாக ஏற்றிட்டு போய் நிறைய மரணங்கள் நடந்திருக்குது. பாலியல் தொல்லைகளை இந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக பல செய்திகளில் நீங்களே கூட எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை நடந்தும் கூட இதுவரையிலும் காவல்துறை சார்பாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படலை. நாங்களும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். போக்குவரத்து துறையில் எங்களது புகார்கள் அளித்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் ஒரு தடை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கு. அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியுடைய அப்ளிகேஷனை, ரேபிடோ அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்லேருந்து நீக்க சொல்லி நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு. அந்த நீதிமன்ற உத்தரவுக்கும் மேலாக இவங்க தடையானை வாங்கிக்கிட்டு இன்னும் அந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை தொடர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொது வெளிகள்லையும் காவல் நிலையத்தில் அந்த போலீஸ் பூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் அது சம்மந்தமான விளம்பரங்கள் வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கமிஷனர் ஐயா அவங்கள்ட்ட என்ன கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டவிரோத பைக் டாக்ஸியை முற்றிலுமாக தடை செய்யணும். இப்போது அதை செஞ்சுட்டு இருக்கிற அனைத்து அந்த பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீதும் சரி, அந்த நிறுவனங்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம், ஆட்டோ ஓட்டுநர்களாகிய எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்றத கேட்டுட்டு தான் நாங்கள் இப்போ புகார் அளிக்க வந்துருக்கிறோம். ஓகே. ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுறது எத்தனை பேர் இதில் எத்தனை பேர் பாதிப்பு? இப்போ நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் தளத்தில் மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேர் வரைக்கும் இருக்கிறோம் சார். 500 பேர் சென்னை மாநகரத்துக்கு உட்பட்டதா? சென்னை மாநகரத்துக்கு உட்பட்டது மட்டும். சார் ஆட்டோ ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆட்டோ டிரைவர்கள் பாதிச்சிருக்காங்க. அதாவது பைக் டாக்ஸியை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுமே பாதிக்கிறதுனால தான் ஒரு தரப்பில் இப்போதைக்கு நாங்கள் கமிஷன் அளவுக்கு ஒரு பெட்டிஷனை கொடுத்து இந்த விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒருத்தர் பயணிக்க வேண்டிய பப்ளிக், அதாவது ஒரு சொந்த பயன்பாட்டு வாகனத்தில் பயணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் 1க்கு 2 பேர் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் காட்டுங்க. 1க்கு 2 பேர் ஒரு லேடி ஏற்றிட்டு போகிறாங்க. யார் என்ன தெரியல. அதே மாதிரி நம்ம சென்னையில் வண்டி ஓட்டுறோம். மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா உள்ள வண்டியில் கொண்டு இங்கே சொந்த பயன்பாட்டு வாங்கினேன், அதாவது பெர்மிட்டே இல்லாமல். இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா பெர்மிட் எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாம் ப்ராப்பராக வச்சு தான் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை இது பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க இந்த தொழிலை பண்ணி எங்களோட வாழ்வாதாரத்தை நசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி டியூ கட்ட முடியல, வீட்டு செலவு பார்க்க முடியல, மருத்துவ செலவு பார்க்க முடியல. அந்த மாதிரி சொல்லி நாங்கள் தற்கொலை பண்ணுற நிலைமைக்கு இங்கே இப்போ சுத்தமாக வருமானமே இல்லை, வண்டியும் ஓட்டம் இல்லை. ஒருத்தர் வர பயணிகள் பண்றவங்க யாருமே டிரைவர் வேலையா இதெல்லாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்றது தான் அந்த வீடியோ. உலகத்திலே மரணத்தை நேருக்கு நேரா பாக்குற 2 பேர், ஒருத்தன் ராணுவ வீரன், ஒருத்தன் டிரைவர். பஸ்ல, வேன்ல, ஆட்டோல உள்ள மொத்த உயிருக்கும் டிரைவருங்கிற ஒத்த உயிர் தான் பதில் சொல்லும். ஐயா ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போதுனா டிரைவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அவன் நினைச்சா டோர் திறந்து அந்த குதிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அவங்கள நம்பி வந்த குழந்தைங்க, வயசானவங்க, பொம்பளைங்க, ஆம்பளையும் சொல்லி எல்லா உயிரையும் காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அவன் உயிரையும் பணைய வச்சு உங்களை காப்பாற்றுவான். நீ கல்லறைக்கு போனாலும் கடல் கடந்து போனாலும் இவன் பங்கு தேவை. உறக்கத்தை